வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேட் லாஸ் எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குற உங்களில் யாருக்காவது இந்த மாதிரி ஷோல்டருக்கும் செஸ்ட்டுக்கும் இடைப்பட்ட இடத்துல ஒரு பல்ஜ் இருக்கா? அப்போது இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த வீடியோவில் கொடுத்துருக்க எக்ஸசைஸை தினமும் தவறாமல் பண்ணிட்டு வாங்க. ஒரு சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த கொழுப்பு கரையிறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஓவரால் அப்பர் பாடியே நல்ல ஒரு ஷேப்புக்கு வரும். ஸோ கன்சிஸ்டன்சியாக பண்ணுங்க. அண்ட் கூடவே உங்கள் டயட்டையும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் ப்ரோட்டீன் அண்ட் வெஜிடபிள்ஸ் காய்கறிகளையும் கொஞ்சம் நீங்கள் ஆட் ஆன் பண்ணிங்க உங்கள் டயட்டில். ஸோ ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வாங்க மக்களே வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ஸ்டாண்டிங் ஷோல்டர் ஃப்ரண்ட் ரைஸ் வித் செஸ்ட் ஃப்ளைஸ். இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்கள் பெக்டோரல் மசில் சொல்லக்கூடிய செஸ்ட் மசிலும் அண்ட் ஷோல்டர் மசிலும் நல்லா எங்கேஜ் ஆகுது. ஸோ இந்த எக்ஸசைஸை ஒரு 15லேருந்து ஒரு 20 ரெப்பிட்டேஷன் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்கள் ஷோல்டர்ஸ் அண்ட் செஸ்ட் நல்லாவே கான்ட்ராக்ஷன் ஆகுது. ஸோ அதனால் அங்கே இருக்கக்கூடிய ஃபேட் எல்லாம் மொபைலைஸ் ஆகுது. ஸோ அதனால் ஒரு 15 to 20 ரெப்பிட்டேஷன் மேக்ஸிமம் பண்ணுங்கள். ஓகே, ஸோ மினிமம் 15 ரெப்பிட்டேஷனாவது பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் வெயிட்ஸ் அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னா ஒரு 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில் எடுத்துங்க. வாட்டர் பாட்டில் இல்லாதவங்க இந்த மாதிரி செங்கல் எடுத்துங்க. இது ஒரு சீப்பு தான், ஒரு செங்கல் 4 ரூபா தான் இருக்கும். ஸோ 2 செங்கல் எடுத்து நீங்கள் பண்ணிங்கன்னா போதும். ஸோ ரொம்ப சீப்பாகவே நம்ம முடிச்சிடலாம். ஸோ நீங்கள் செங்கல் வாங்கலை, செங்கல் இல்லை அப்படி இல்லைன்னா வீட்டில் 2 1/2 லிட்டர் பாட்டில் இருந்துச்சுன்னா போதும். ஸோ அதை வச்சு இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எக்ஸசைஸ் நம்பர் 2, ஃப்ரண்ட் ரைஸ் வித் ஓவர் இட். ஸோ இந்த எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆன்டீரியர் டெல்டாய்ட் சொல்லக்கூடிய ஷோல்டர்ஸ் அண்ட் உங்கள் ரிப் கேஜ் அண்ட் லேக்ஸ் நல்லாவே எங்கேஜ் ஆகுது. இந்த எக்ஸசைஸை ஒரு 15லேருந்து 20 ரெப்பிட்டேஷன் பண்ணுங்கள். ஸோ ஸ்டார்டிங்கில் நான் சொல்லக்கூடிய இந்த 15 to 20 ரெப்பிட்டேஷன் ஸ்டார்டிங்கில் பண்ணுங்கள். ஸோ போக போக ரெப்பிட்டேஷனை கூட்டிகிட்டே போங்க. ஸோ மேக்ஸிமம் ரெப்பிட்டேஷன் உங்களோட 30 கவுண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் பண்ணலாம். ஸோ இது ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறமா நல்லா ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு 30 ரெப்பிட்டேஷன் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் பண்ண வேணாம். ஸ்டார்டிங்கில் ஒரு 15 பண்ணுங்கள், அதுக்கப்புறம் 20, அதுக்கப்புறமா 30. ஓகே, ஸோ எல்லாமே 2 செட்ஸ் பண்ணுங்கள். எல்லா எக்ஸசைஸும் 2 செட்டு பண்ணுங்கள். ஸோ நம்ம பார்க்க போகிறது தேர்ட் எக்ஸசைஸ், வால் புஷ்அப்ஸ். ஸோ இந்த புஷ்அப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் செஸ்ட் அண்ட் பேக்கான எக்ஸசைஸ். ஸோ இது பண்ணும்போது செகண்டரி மசிலாக ட்ரைசெப்ஸும் இது கூட எங்கேஜ் ஆகும். பட் ப்ரைமரி மசில் பார்த்தீங்கன்னா செஸ்ட் மசில் தான், பெக்டோரல் சொல்லுவாங்க. ஸோ உங்கள் ஃபுல் பெக்டோரல் மசிலில் நல்லா எங்கேஜாக வச்சுருக்கோம். ஸோ இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்கள் செஸ்ட் மசில் எங்கேஜ் ஆகிறதுனால அங்கே ஒரு கான்ட்ராக்ஷன் நடக்குது. அந்த கான்ட்ராக்ஷனால் அங்கே இருக்கக்கூடிய ஃபேட் எல்லாம் மொபைலைஸ் ஆகி நல்ல ஒரு மசிலை உங்களால் கெயின் பண்ண முடியும். இந்த எக்ஸசைஸும் நீங்கள் ஆரம்பத்தில் 15லேருந்து 20 ரெப்பிட்டேஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா கூட்டிகிட்டு ஒரு 30 கிட்ட நீங்கள் பண்ணலாம். ஸோ எல்லாமே 2 செட்ஸ் பண்ணுங்கள் ஆரம்பத்தில். அதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் அட்வான்ஸாக நீங்கள் போகிறீங்கன்னா, அட்வான்ஸில் கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறீங்கன்னா ஒரு 3 செட்ஸ், அப்புறம் ரெப்பிட்டேஷன் ஒரு 30 கவுண்ட்ஸ் அந்த மாதிரி நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். ஸோ இப்போ பார்க்குறது 4th எக்ஸசைஸ், ஃபார்வர்ட் பெண்டிங் ரோன்னு சொல்லுவாங்க இதை. ஸோ இது உங்கள் பேக் மசிலுக்கான எக்ஸசைஸ். உங்கள் மிட் பேக் நல்லாவே எங்கேஜ் ஆகுது. கூடவே உங்கள் பைசப்ஸும் எங்கேஜ் ஆகும் செகண்ட்ரியாக. ஸோ இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்கள் பேக் எங்கேஜ் ஆகிறதுனால அங்கே இருக்கக்கூடிய மசில் நல்லா டோன் ஆகுது. ஸோ அது மூலிமா அங்கே இருக்கக்கூடிய ஃபேட் மொபைலைஸ் ஆகிறதுனால ஸோ உங்கள் பாடி, உங்கள் அப்பர் பேக் அண்ட் லோவர் பேக் நல்லாவே ஒரு ஷேப்புக்கு வரும். ஸோ இந்த எக்ஸசைஸும் ஒரு 15 to 20 ரெப்பிட்டேஷன் ஸ்டார்டிங்கில் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு 25-30 கவுண்ட்ஸ் கிட்ட நம்ம பண்ணலாம். அண்ட் 3 செட்ஸும் பண்ணலாம். பட் ஆரம்பத்தில் எல்லாமே
ஒரு 2 செட்ஸ் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த எக்ஸசைஸ் மாடிஃபைட் புஷ்அப்ஸ் சொல்லுவாங்க. ஸோ பிகினர்ஸ்க்கான ஒரு புஷ்அப்ஸ் தான் இது. ஸோ நீங்கள் வந்து பிகினர் மீன்ஸ் நீங்கள் ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்து பண்ணுறீங்க, இப்போ தான் நான் எக்ஸசைஸே ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லைங்களா அந்த வால் புஷ்அப்ஸ், அந்த மாதிரி வால் புஷ்அப்ஸ் பண்ணலாம். இல்லை நான் வந்து ஆல்ரெடி நான் எக்ஸசைஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாடிஃபைட் புஷ்அப்ஸ் வந்து நீங்கள் பண்ணலாம். ஸோ ரொம்பவே நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். ஸோ கம்பேர் டு வால் புஷ்அப்ஸ் இது ரொம்பவே பெட்டர் ரிசல்ட்டாக இருக்கும். பட் பிகினிங்கில் உங்கள் மசில் கொஞ்சம் வீக்காக இருக்கிறதுனால நீங்கள் வால் புஷ்அப்ஸ் பண்ணுங்கள். வால் புஷ்அப்ஸ் பண்ணும்போது உங்கள் ஆர்ம்ஸ் அண்ட் ஷோல்டர்ஸ் எல்லாமே வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரென்தன் ஆகும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃப்ளோரில் வந்து இந்த மாதிரி மாடிஃபைட் புஷ்அப்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அது செங்கல் வச்சும் அந்த புஷ்அப்ஸ் பண்ணலாம், செங்கல் இல்லாமையும் இப்போ இதில் காட்டுற மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஸோ செங்கல் வைக்கும்போது கொஞ்சம் ஹைட் வந்து கொஞ்சம் எலிவேட்டடாகவும் அண்ட் நல்ல ரேஞ்ச் ஆஃப் மோஷன் நம்மளால் போகும்போது அதனால் நான் செஸ்ட்டு வந்து நல்லா கான்ட்ராக்ட் ஆகிறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல் ஆகுது. பட் பிகினிங்கில் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃப்ளோரில் வித்தவுட் செங்கலும் பண்ணலாம். பட் டிபெண்ட்ஸ். ஸோ உங்களால் பண்ண முடியும்னா நீங்கள் செங்கல் வச்சு பண்ணலாம், அதனால் ஒன்றும் தவறு கிடையாது. ஓகே, ஸோ இது வந்து ஒரு 15 to 20 ரெப்பிடேஷன் ஆரம்பத்தில் பண்ணுங்கள். அண்ட் போக போக நீங்கள் வந்து செட்ஸையும் ரெப்பிடேஷனையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ கன்சிஸ்டன்சி ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ எக்ஸசைஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு 48 அட்லீஸ்ட் ஒரு 48 டேஸ் வந்து நீங்கள் வந்து கன்சிஸ்டன்சியாக வந்து எக்ஸசைஸ் பண்ண பழகுங்க. அப்போ தான் உங்களுடைய கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியும். சும்மா ஒரு நாள் 2 நாள் சில பேர் வந்து ஆரம்பிச்சுட்டு பாடி பெயின் இருக்குதுன்னு சொல்லிட்டு பின்னாடி போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸோ கன்சிஸ்டன்சியாக பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.